நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். போராட்டம் நடத்தி வரும் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து அமைச்சரவை கூட்டம் நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்று முதல்வர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு முடிவு காண அரசு ஊழியர் சங்க பிரதிநிதிகள் முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்து பேசினர். இதனையடுத்து முதல்வர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். அவர்களது கோரிக்கைகள் குறித்து விரைவில் அமைச்சரவை கூட்டம் நடத்தி முடிவு எடுக்கப்படும். எனவே ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லுமாறு கேட்டுக் கொண்டதாக அவர் கூறினார். புதுவையில் மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் 5 வாலிபர்களை போலீசார் கைது செய்து நகைகளை மீட்டனர். புதுவை ரெட்டியார்பாளையத்தில் தனியாக வீட்டிலிருந்த மூதாட்டியை மர்ம நபர்கள் கழுத்தை இறுக்கி கொலை செய்து அவர் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து நடத்திய விசாரணையில் செல்போன் மூலம் துப்பு துவங்கியது. மேலும் கடலூரைச் சேர்ந்த ராஜகணேஷ் தலைமையிலான 5 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்து சென்னை மற்றும் புதுவையில் பதுங்கியிருந்த 5 பேரையும் கைது செய்து கடலூர் வட்டி கடையில் அடமானம் வைத்திருந்த மூதாட்டியின் 20 சவரன் நகைகளையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து டிஐஜி சுக்லா கூறுகையில், மூதாட்டி கொலை செய்யப்பட்ட முன் தேதியிலிருந்து அவரது செல்போனுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வந்த அழைப்புகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் நடத்திய விசாரணையில் அந்த அழைப்புகள் திருடு போன செல்போன்களிலிருந்து வந்துள்ளதும் அதனை அசோக் ராஜ் என்பவர் வைத்திருப்பதும் தெரிய வந்தது. உடனே அசோக் ராஜை பிடித்து விசாரித்த பொழுது கடலூர் ராஜகணேஷ், புதுவையைச் சேர்ந்த குட்டியானந்த், தமிழ்ச்செல்வன், மணிகண்டன் ஆகிய ஆட்டோ ஓட்டுநர்களும் சதா ஹுசேன் என்ற BA பயிலும் மாணவரும் கொலை செய்ததாக துப்பு துளங்கியது. பின்னர் 5வரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாக தெரிவித்த அவர், இந்த வழக்கில் சிறப்பாக துப்பு துளக்கிய SP பைரவசாமி, இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், மாறன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கணேஷ், இனியன், வெங்கடாஜலபதி ஆகியோரை வெகுவாக பாராட்டினார். புதுவையில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை தொகுப்பூதியம் பெறும் ஆசிரியர்களை கொண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் தனியார் பள்ளி ஆசிரியர்களை கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும், சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு அரசால் உருவாக்கப்பட்டு இதுவரை வழங்கப்படாமல் உள்ள பணி ஆணைகளை உடனடியாக வழங்கிடக் கோரியும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு சம்மேளன பொதுச் செயலாளர் புகழேந்தி தலைமையில் ஆலோசகர் சண்முகம் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முருகன், பெருமாள், LIC ஊழியர்கள் சங்க ராம்ஜி, ஆனந்தி ஆகியோர் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவைக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவைக்கு புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளான தலைவர் அண்ணா அடைக்கலம், செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவாம், துணைத் தலைவர் காயாரோகணம், துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி, ராமமூர்த்தி, பொருளாளர் சிவக்குமார் ஆகியோர் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அவர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியின் பொழுது AFT மில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் ரவி, முத்துகிருஷ்ணன், தணிகாசலம், துரைராஜ், முருகையன், குப்புசாமி, முருகன், மிஷேல், சிவலிங்கம், ஜெயமூர்த்தி, ஆதித்தன், நாராயணன், புதுவை சாலை போக்குவரத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் தஷ்ணாமூர்த்தி, சின்னத்தம்பி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் வெங்கட்ராமன், ஜோதிநாதன், சரவணன், செல்வராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை நேரு யுவகேந்திரா சார்பில் வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பில் கல்வி தகுதியில் குளறுபடி உள்ளதால் அதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவை மற்றும் காரைக்காலில் நேரு யுவகேந்திரா சார்பில் தேசிய இளைஞர் படைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக நாளிதழில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில்
ஒரு நாள் அறிவிப்பில் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு என்றும் மற்றொரு நாள் அறிவிப்பில் 12ஆம் வகுப்பு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கல்வி தகுதி பற்றிய அறிவிப்பில் குளறுபடி உள்ளதால் இளைஞர்கள் குழப்பத்தில் உள்ளனர். எனவே இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பத்தை போக்கும் வகையில் சரியான கல்வி தகுதி எதுவென்று தெளிவுபடுத்த வேண்டும் என நேரு யுவகேந்திரா தமிழகம் புதுவை திட்ட இயக்குனர் சதாசரத்திற்கு தான் மனு அனுப்பியுள்ளதாக தெரிவித்த அவர், மேலும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாயமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தனியார் பள்ளி ஆசிரியர்களை சர்வாதிகார போக்குடன் பெண்கள் என்றும் பாராமல் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த நிகழ்ச்சியை காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும், முதல்வர் திரு ரங்கசாமியின் அரசு தொடர்ந்து தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எதிரான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி பேசினார். புதுவை உழவர்கரை ரீனா மகாலில் மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் சங்க தலைவர் பணி ஓய்வு பாராட்டு விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் உழவர்கரை மூலக்குளம் ரீனா மகாலில் சங்க தலைவர் நாகரத்தினம் அவர்களின் பணி ஓய்வு பாராட்டு விழா, புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் மதிவாணன் வரவேற்று பேசிய விழாவில் திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் துவக்க உரையினையும், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா சிறப்புரையினையும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவண்டார்கோவில் காந்தி, IG வீரராகு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து புதிய நிர்வாகி பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து சங்க தலைவர் நாகரத்தினம் ஏற்புரை வழங்கிய விழாவின் நிறைவில் பொருளாளர் கண்ணன் நன்றி கூறினார். விழாவில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை வெள்ளியனூர் காங்கிரஸ் பிரமுகர் கொலை வழக்கில் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே பதுங்கியிருந்த 5 குற்றவாளிகளை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து சிறையில் அடைத்தனர். புதுவை வெள்ளியனூரைச் சேர்ந்த ஐயனார் என்ற காங்கிரஸ் பிரமுகர் கடந்த 26ஆம் தேதி மர்ம கும்பலால் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டது. இதுகுறித்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்த வெள்ளியனூர் போலீசார் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே கொலையாளிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் அறிந்து அங்கு சென்று கொலையில் முக்கிய குற்றவாளிகளான மூலக்கடை சந்துரு, திரிவேணி நகர் விஜயகுமார், VVP நகர் சின்ன ஐயனார், நயனார் மண்டபம் லியோ, வசந்த் நகர் ரவி ஆகியோரை கூண்டோடு சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் நிலம் தொடர்பாக விஜயகுமாருக்கும் ஐயனாருக்கும் பிரச்சனை இருந்து வந்ததாகவும், அப்பொழுது வேலுவின் தம்பியை ஐயனார் தடியால் அடித்து காயம் ஏற்படுத்தியதாகவும், தனது தம்பியை தாக்கியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வேலு தனது நண்பர்களுடன் சதி திட்டம் தீட்டி ஐயனாரை நோட்டமிட்டு அவர் தனியாக இருந்தபொழுது கொலை செய்ததாகவும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து குற்றவாளிகளை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தனியார் பள்ளி ஆசிரியர்களை போலீசார் மீண்டும் கைது செய்து மண்டபத்தில் வைத்துள்ளனர். புதுவை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முன்தினம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பேரணியாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி 81 பெண்கள் உள்பட 110 பேரை கைது செய்து கரிகுடோனில் தங்க வைத்து பின்னர் விடுதலை செய்தனர். ஆனால் அவர்கள் அங்கிருந்து போக மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் மீண்டும் ஆசிரியர்கள் திடீரென தீயணைப்பு நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர். தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் விரைந்து வந்து அவர்களை தடுத்து நிறுத்தியதும் அதனையும் மீறி அவர்கள் சென்றதால் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றி சாரத்தில் உள்ள கலெக்டர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று துணை கலெக்டர் மாணிக்க தீபன் முன்னிலையில் நிறுத்தினர். அப்பொழுதும் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் அவர்களை 7 நாள் சிறை காவலில் வைக்க அவர் உத்தரவிட்டார். எனவே அவர்களை மீண்டும் கைது செய்து சாரத்தில் உள்ள ஒரு மண்டபத்தில் வைத்துள்ளனர். அவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பொதுமக்களுக்கு ஸ்மார்ட் கார்டு உணவு பங்கீட்டு அட்டையை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை முழுவதும் போலி ரேஷன் கார்டுகளை தவிர்க்கும் வகையில் ஸ்மார்ட் கார்டு என்ற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது.
அதன்படி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்டு ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ரேஷன் அட்டைக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டினை வழங்கினார். நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள், ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.